நான் உண்மையாக சொல்லணும்னா நான் விஜய் ரசிகர்லாம் இல்லை. எனக்கு சினிமா பிடிக்கும், எனக்கு டேரக்டர் வைஸ் தான் பிடிக்குமே தவிர்த்து தளபதி பிடிக்கும்ல. எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்போ பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்ற ஒரு கான்செப்ட் பேசிஸில் தான் நான் உள்ளே வந்தேன். அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன இவ்வளோ இந்த தலையெழுத்து நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு தேதிக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்க அவர் நினச்சா எவ்வளோ நிம்மதியாக வரலாம். இப்போ எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, அம்மா கேட்டாங்க, அந்த ஆளுக்கு என்னத்துக்கு இவ்வளோ தலையெழுத்து, அவனுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டான், இப்போ பீக்கில் இருக்கிறான், இப்போ ஒரு அடுத்த 10-15 வருஷத்துக்கு அவர் தான் டாப்பு. நிம்மதியாக உட்காந்துட்டு இப்போ போராடலாம் புகழ் தான், போராடலாம் மக்கள் வரவேற்பு தான், ஜாலியாக இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஆனால் அதை மீறி இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டு கண்டனாயெல்லாம் பேசுகிறான், எவனும் பேசுகிறான் தளபதியை போயிட்டு. அவருக்கு இந்த தலையெழுத்து இந்த மாதிரி பேச்சு வேணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஆனால் இந்த பேச்செல்லாம் அவர் ஏன் வாங்கின்னு இருக்காரு? நீங்கள் வந்து நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அவர் இருக்கிற காசுக்கு எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கலாம். அதை மீறி இன்னைக்கு அவங்ககிட்ட பேச்சு வாங்கி இதெல்லாம் வாங்கினு நிற்கிறதுக்கான காரணம் எனக்கு இவ்வளோ கொடுத்த மக்களுக்கு நிறைய திருப்பி கொடுத்த மாட்டேனா காசு சம்பாதிக்கணுன்றதுலாம் அவங்க சும்மா சொல்கிற கதை. எனக்கு என்ன சொல்லுங்கள், அந்த பவரை அனுபவிக்கணும் இப்படி ஏதாவது சொல்கிறாங்களா, நீ அப்படி கூட எடுத்துக்கணும். ஆனால் அந்த பவர் எதுக்காக அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த பவர் வச்சு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யலாம்.